வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம எப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோமோ அப்போ கீழே டேட்டும் டைமும் உங்களுக்கு தெரியும். நேற்று முக்கியமாக நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 306 அப்படின்ற இடத்த நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறோம். 306க்கு கீழே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் ஏற்கனவே 306 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் எடுத்த காரணத்தினால 306க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் அப்ட்ரெண்டில் போய் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இதுதான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 306க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த 306 டெஸ்ட் பண்ண போயிருக்கு. ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 306க்கு மேலேயும் போய் ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம குட்வில் சார்ட்டிங் டூலும் ஓரளவு நல்ல மார்க்கெட்டுக்கு பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. முன்னாடி நாள் ஹைக்கு மேலே ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். தொடர்ந்து போய் 312 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பெர்ஃபெக்டாக தொட்டிருக்கு. தொட்ட உடனே அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 306க்கு கீழே வந்திருக்கு. 306ல் பல முறை சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 312ல் பிரேக் பண்ணுற இந்த டைம் இருக்குது பார்த்திங்களா, இந்த குச்சி, இதுதான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த நேரம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே இன்வென்ட்ரி ரிப்போர்ட் பையர்ஸ்க்கு சாதகமாக இருந்த காரணத்தினால, ஏன்னா ப்ரைஸ் மேலே போயிருக்கு. நம்ம இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டில் என்ன வந்துச்சு அப்படின்றதெல்லாம் முழுக்க பார்க்குறது கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம வர நியூஸோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்க்குற அடிப்படையில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். மேலே போயிட்டு இந்த 312 சப்போர்ட்டாக மாற்றிட்டு அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக 316 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனுக்கு போயிருக்கு. அதுவும் இல்லாமல் அதையும் பிரேக் பண்ணி 320 வரைக்கும் போயிட்டு 318.70 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். முழுக்க நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி அப்படியே அமைஞ்சிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல இல்லை அதுக்கும் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. மறுபடியும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். எதை சப்போர்ட்டாக வச்சுன்னா இந்த 306 சப்போர்ட்டாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி அப் ட்ரெண்டில் போச்சுன்னா அது தொடர இடம் 322, 326 ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 322, 26 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்றத இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். அதுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது 316, 312. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.